கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டோ அவர். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 கட்சிகளை திரட்டி எஸ்ஏஆருக்கு எதிராக தமிழ்நாடு நிற்கின்ற மாதிரியான தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது, தோல்வி பயம் வந்துருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி உளறாருன்னு பல கருத்துக்களை சொல்றாங்க. திமுக சார்ந்த திமுக கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இனிமே பாஜக அரண்டுதான் ஆகணும், மோடி அரசு அடிப்பணின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ மோடியோடைய அந்த பாசிச பார்ப்பனிய சனாதன சங் பரிவார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய அரசியல இந்திய இந்த துணை கண்டத்திலே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸோட அந்த அரசியலை அடிச்சு ஓட ஓட விரட்டுறாரு தமிழ்நாட்டை விட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. முதல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த கொத்தடிமைகள், அதிமுக கொத்தடிமை, இந்த அதிமுக அல்ற சில்லறை எல்லாம் தயவு செய்து திமுக பத்தியோ முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இன்னைக்கு எஸ்ஐஆர் அவன் கொண்டு வரான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு, தமிழ்நாடு தேர்தல் அரசியலுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? பல பேரோட 1 கோடி பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மிரட்டுது. எஸ்ஐஆர் படிவத்தை நீங்க ஃபில் பண்ணலன்னா வாக்காளர் பட்டியல இருந்து பேரை தூக்குவேன்னு சொல்லுது அந்த பொம்பளை. எவ்வளவு தைரியம் திமிரு இருந்தா அந்த பொம்பளை அந்த மாதிரி பேசும் தமிழ்நாட்டுக்குள்ள. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மிரட்டுற தொழில பேசலாமா தமிழ்நாட்டுக்குள்ள? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப என்னன்னா இன்னைக்கு அமைப்பு செயலாளர், அதிமுக அமைப்பு செயலாளர் அந்த கொத்தடிமை ஜெயக்குமார் என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா? இன்னைக்கு என்ன பேசினார் இன்னைக்கு? அதெல்லாம் வெறுப்பு. எனக்கு அவ்வளவு வெறுப்பு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு. எனக்கு என்ன சொல்றாருன்னா, அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிக்கலாம், திமுக உச்சநீதிமன்றத்துக்கு எஸ்ஐஆர் எதிர்த்து போனா நாங்க ஆதரிச்சு போவோம், உச்சநீதிமன்றம் டெல்லிக்கு போவோம் சொல்லி ஜெயக்குமார் நீங்க பேசுறீங்க. அறிவு இருக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சமா? எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுக கொத்தடிமைகளுக்கு, இந்த ஜெயக்குமாருக்கு, ஏன்னா இந்த அதிமுக அடிமை கும்பல் எவனுக்காவது அறிவு இருக்கா? முதல்ல அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா எஸ்ஐஆர் உங்களுக்கு? அவன் எஸ்ஐஆர் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் செஞ்சானோ, பீகார்ல இருக்கட்டும், மகாராஷ்டிரா, எல்லாமே சர்வநாசம், கொலநாசம் தான். ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டங்கள் அம்பட்டுமே தமிழர் விரோத சட்டம், தமிழர்களுக்கு எதிரான சட்டம் தான். அதை வெக்கமே இல்லாம அதிமுக ஆதரிக்கிற ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா கொத்தடிமைகள், நான் பாஜகவோட பாதம் தாங்கி தான் பழனிசாமி, நான் அதிமுக கொத்தடிமைகள் அதை ஆதரிக்கதான் செய்வாங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ எம்பி, எம்எல்ஏ எம்பி அவன் கிடையாது, அம்பட்டு பேருமே தமிழ்ல துரோகி, தமிழ் மக்கள் துரோகி, தமிழ் மண்ணு, தமிழ் மொழி, தமிழ்நாட்டு துரோகிகள். என்னை பொறுத்தவரை வயிறு எரியுது உண்மையில நினைக்கிறப்ப. யோசிச்சு பாருங்க. ஒரு திராவிட பாசறையில ஒரு பெரியார் பாசறையில வளர்ந்த அதிமுக, நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எவ்வளவோ அந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 58வது ஆண்டை நம்ம கொண்டாடி இருக்காங்க. மூடு விழா நடத்துவாங்க அடுத்த வருஷம், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணலாமா? அறிவு இருக்க கொஞ்சமாவது? வெக்கமான சூடு சொரணம் இருக்குமே. தமிழ் ரத்தம் ஓடுறவன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதாங்க இப்படிதாங்க நான் பேசுவேன். ஏன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதிமுக தமிழ் ரத்தம் இல்லையா? ஏங்க தமிழ் ரத்தம் இல்ல, வட இந்திய ரத்தம் ஓடுற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ரத்தம் ஓடுறவே பண்ணுவாங்க. முதல்ல ஆதரிப்பாங்க. தமிழ்நாட்டை காவு கொடுக்க ஒரு சட்டத்தை கொண்டு வரேன், ஒரு திட்டத்தை கொண்டு வரேன், அதை போய் நீ ஆதரிக்கணும். உன்னை எப்படி நாங்க தமிழ்னு ஒத்துக்க முடியும்? நீ வட இந்தியா ரத்தத்தில் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க தமிழை மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ஒரு மானமுள்ள தமிழை எதிர்ப்பாங்க. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழர், மானமுள்ள தமிழர், மா வீரன் இன்னைக்கு எதுக்குறாரு. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், தோழர் திருமாவளவன்ல இருந்து, கம்யூனிஸ்டுகள்ல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே மானமுள்ள தமிழர்கள் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து, விசிக தோழர்கள் இருந்து, கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி இருக்க அம்பட்டு பேருமே அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள், வைகோல இருந்து, மதிமுக இருந்து எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. நீ போய் ஆதரிக்கிற வெக்கம் இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது உங்களுக்கு தமிழ் உப்பு தானே நீங்க தின்னீங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே உங்களை வாழ வச்சாங்க, எம்எல்ஏ எம்பி ஆக்குனாங்க, உங்களை அமைச்சராக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். முதலமைச்சர் ஆக்கணும் தவந்துதான் போய் முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி. இருந்தாலும் உன்னை எம்எல்ஏ ஆக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தானே. தமிழ் மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நீ பண்ணலாமா? வரலாற்றுலயேங்க, வரலாற்றுல நான் சொல்றேன், இனி எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் சரிங்க, அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை தமிழக மக்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. வெட்டி வீசி எறிவாங்க. வேரோடு வேரடி மண்ணோட தமிழ்நாட்டு மக்கள் 2026 தேர்தலில் அதிமுக கொத்தடிகளை, எடப்பாடி பழனிசாமியை புடிங்கி எறிகிறாங்க இல்லை மட்டும் நீங்க பாருங்க. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு போறீங்க, மோடி அமித்ஷாக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் நாக்பூர் மோகன் பகவத்துக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க. நீங்க பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. அதிமுக அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சி ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி, அதிமுக பிஜேபி நிகழ்ச்சி. கேவலமா இல்லையா உங்களுக்குலாம்? இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணுவீங்களா? வயிறு எரியுதுங்க உண்மையிலே நினைச்சால. எனக்குலாம் நான் நேர்காணலாம் நான் பார்க்கல, என்னோட மன குமுறலை வெளிப்படுத்துறேன். தயவு செய்து தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளுங்க.
அதிமுகவை, எடப்பாடி பழனிசாமியை, பிஜேபி RSS வீழ்த்துங்க தேர்தல் களத்துல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில். அதனால வந்து இன்னைக்கு SIR பெரிய ஆபத்துங்க தமிழ்நாட்டுக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் ஓட்டிங் ரோல்ஸ், தேர்தல் வாக்காளர் பட்டியல் எல்லாத்திலையும் 1 கோடி மக்களை தூக்கும் அபாயம் இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வாக்க புடுங்க போறான், வாக்கு சதவீதம் குறைய போகுது, ஓட்டிங் அந்த ரைட்ஸ் இருக்கு பாருங்க அதையே புடுங்க போறான், வாக்கு உரிமைகளை புடுங்க போறான் அந்த SIR வச்சு. அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? அதை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்காதீங்க, அந்த படிவத்தை ஃபில் பண்ணி அதை கலந்துக்காதீங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் மிரட்டுறாங்க, நம்ம தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையருங்க அந்த பெண் அதிகாரி அவங்க மிரட்டுறாங்க. அவங்க இந்தியாவுடைய குடிமகனுக்கு வாக்குரிமை தானே அடிப்படை ஒரு உரிமையை, அதவே வேணாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றது சரியா இருக்கும். எங்க பாசிச ஒரு கும்பலுங்க பாஜக RSS, அவங்களுக்கு எந்த உரிமையுமே மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் RSS பாஜக. அவங்களுக்கு ஜனநாயகம்னாலே பிடிக்காது, புரியுது அவங்களுக்கு, அந்த மக்களாட்சியே அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவங்க எப்படிங்க உங்க உரிமைகளை விட்டு வைப்பாங்க? அவன் இந்த அளவுக்கு எலெக்ஷன் நடக்கிறதே பெரிய விஷயம் நான் பாக்குறேன். அவன் வந்து பாசிஸ்ட் அஜெண்டால போயிட்டு இருக்கான். 1 நேஷன் 1 பீப்புள் 1 லீடர் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஹிட்லர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹிட்லர் பரவாயில்ல, ஹிட்லரே மிஞ்சினவங்க நீங்க. அவ்வளவு டேஞ்சர் கும்பல் இது. இந்த கும்பல் ஒரு திட்டத்தை கொண்டு ஒரு தமிழ்நாடு நான் என்ன கேட்கறேன், எலெக்ஷன் அப்புறம் நடத்தலாம், ஏன் நடத்த மாட்டேன்? எலெக்ஷன் முன்னாடி ஏன் அவசரம் கொடுக்க நடத்துற அவசரம் எதுக்கு? இந்த அவசரம் உண்மையிலே சொல்றேன், எல்லாருமே பாராட்டணும். நேற்று 40 கூட்டணி கட்சிகள், சிலர் எதிர்கட்சிகள் கூட போயிருக்கிறாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா கமல்ஹாசன் போயிருக்கிறாரு, மக்கள் நீதி மையம் போயிருக்குது, எல்லா கட்சியும் போயிருக்கிறாங்க. இந்த துரோகிகள் மட்டும் போக மாட்டான், நாம் தமிழர் கட்சி, சைமன் செபஸ்டியன் சீமான் தம்பிகள் போக மாட்டாங்க. அடுத்து இன்னொரு துரோகி, தமிழ்நாடு துரோகி விஜய், என்ன அதுக்கடுத்து தாவேகா, இவங்க பாருங்க, நல்லா பாருங்களேன், இவங்க எல்லாமே RSS பாஜக கைக்கூலிகள், கைப்பாவைகள். 50 பேர் போக மாட்டான். விஜய், சீமானு, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, அதிமுக. எதுக்கு சொல்றாங்களா விஜய் சீமான்லாம் நாடகத்தை போடுவ? அப்ப நீ ஏன் முதலமைச்சர் கூப்பிட கூட்டத்துக்கு ஏன் போக மாட்டேற? எதுக்கு நீ அங்க போய் எதுக்கணும்? ஜாயிண்டா நீங்க எங்க கேரளால என்ன நடக்குது? எதிர்கட்சி ஆளுங்கட்சி சேர்ந்தாங்க பாஜக இருக்குது, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் CPIM-உம். தமிழ்நாடு நீ ஏன் சேர மாட்ட திமுகவோட? ஏன் உன் மாநிலத்தை காவு வாங்க வரேன், துண்டா வெட்ட வரேன், உன் மாநிலத்தை நாசக்காடாக்க வர்றேன். நீ எல்லாரும் சேர்ந்துல போய் நிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரதிநிதி. நீ அவர் கூட போய் நிக்கணும் எதுக்கிறதுக்கு? தனியார் நிலையத்தான் என்ன, அதனால என்ன ரியாக்ஷன், என்ன எஃபெக்ட் ஆக போகுது நான் கேட்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர், ஆனா இன்று அவர் தமிழக மக்கள் பிரதிநிதி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எல்லாருக்கும் பொதுவான தலைவர், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைமகன். அவரோட போய் நீ நிக்கணும், தனியார் நீ கூவுறதுக்கு நீ என்ன லூசா? நீ இன்னைக்கு வந்து இந்த துரோகிகள், இந்த தாவேகா, இந்த விஜய், இந்த சீமான், இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த அதிமுக கொத்தடிமைகள், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தேர்தலில் வீழ்த்தப்படுவாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நமக்கெல்லாம் உண்மையிலே வந்து எப்படிப்பட்ட தமிழ்நாடு, அந்த திராவிட அரசியல், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழ் டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட வச்சுக்கோங்க, எப்படி இந்த தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க நாசகாடாக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால வந்து அதிமுக எதிர்கட்சி கிடையாது, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கிடையாது, எதிரி கட்சிகள் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து தயவு செய்து அதிமுக கொத்தடிமைகள், எடப்பாடி பழனிசாமி நான் வைக்கிற கோரிக்கை, நீ கேட்டா கேளு, கேட்காட்டி நாசமா போதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து திருந்தி தொலைங்க, பாஜக அலையன்ஸ் விட்டு வெளியே வாங்க, திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் நிலைக்கணும். அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்ற அரசியல் தான் இருக்கிறத நாங்க விரும்புறோம். தயவு செய்து பாஜக போய் அடமானம் வச்சு, அதிமுகவையும் தமிழ்நாட்டையும் அடமானம் வச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. இல்ல இதுல இன்னைக்கு ஒரு செய்தியை வந்து முதலமைச்சர் அவர் சொல்றாங்க, பீகார் தேர்தல், ஒரிசா தேர்தலில் தமிழர்களை திருடர்கள்னு பிரதமர் மோடி சொல்றாரு. பீகார்ல போயிட்டு தமிழ்நாட்டில் வந்து பீகார் மக்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்கன்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இதே கருத்தை வந்து தமிழ்நாட்டில் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நேரடியா ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய வகையில் வந்து ஸ்டாலின் பேசியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? இல்ல தோழர், நான் என்ன சொல்றேன்னா, மோடி, அமித்ஷா, RSS பாஜக என்னைக்குமே தமிழர்களுக்கு எதிரி தான், தமிழ்நாட்டுக்கு எதிரி தான், தமிழ் மொழிக்கு எதிரி தான். அவங்க எய்மே வந்து ஆட்சியை இங்க பிடிக்கணும், பிடிச்சி தமிழ்நாட்டை கூறு போட்டு அம்பானிக்கு அதானிக்கு விற்கணும், கார்பரேட்டுக்கு விற்கணும், பார்ப்பனர்களை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணும். இந்த 3% கும்பல் இருக்காங்க, அவங்க ஆட்சியை கொண்டு வரணும். மதவாத, சாதியவாத, தேசியவாதத்தை உருவாக்க பாக்குறாங்க. பார்ப்பனிய தேசியவாதம், பார்ப்பனிய சாதிவாதம், பார்ப்பனிய மதவாதம், இதுதான் அவங்க எய்மு. அதுக்கு அவங்க தமிழ்நாட்டை இப்படிதான் பேசுவாங்க. இங்க நீங்க பீகார்ல பேச மட்டும் பார்க்காதீங்க. இதுல போய் என்ன பேசினாரு? ஒடிசால பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து ஒரு பாண்டியன், அவர் பாண்டியன் இருந்தார், நவீன் பட்நாயக்கோட இதா டெபுட்டியா இருந்தார் கட்சியில, அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டாங்க, தமிழன் சாவியை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன திருடனா தமிழன் திருடனா? நான் கேட்கிறேன், என்ன பேசியிருக்க ஒடிசால? இப்ப பீகார்ல என்ன பேசுற? பீகாரிகள் துன்புறுத்துறான தமிழன். ராஜா சர்மா எப்படி இருக்கான்? இங்க இருக்க எப்படி இருக்காரு? இருந்தாலும் எம்எல்ஏ வந்து நீங்க வந்து பார்த்தா பாஜக தமிழ்நாடு இதுல இருக்காரு யூனிட்ல. அடுத்து நம்ம RN ரவி 100 ஏக்கர் பங்களா உட்கார வச்சிருக்கோம் கவர்னரா. ரங்கராஜ் பாண்டே பேண்டேன்னு தெரியல, ஜெர்னலிஸ்ட் ரங்கராஜ், அந்த அவன் எப்படி உட்காந்துருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ள? எப்படி இருக்கானுங்க அவன்?
இப்படி தமிழ்நாட்டு பீகாரிகள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து பீகாரிகள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீகாரிகள் பல பேர், பல லட்சம் பேருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை வாய்ப்பு, சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி, நல்ல வாழ்க்கை கட்டமைப்பு, வீடு வீடு வேலை உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதாவது தமிழ்நாடு தான் பீகாரை வாழ வைக்குது, தமிழ்நாடு தான் பீகாரிகள் வாழ வைக்குது. இப்படிதான் நாங்க பேசுவோம். அதுக்கு என்ன இப்ப நீங்க நல்லா பாருங்க, மோடி வந்து வெறுப்பு கக்கதான் செய்வார். தமிழ்நாடு அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இன்னொரு விஷயம், இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுத்தியா? பீகாரி இன்னைக்கு வந்து இங்க வாழ்றான், தமிழ்நாடு வாழ வைக்குது, பீகாரை வாழ வைக்குது. எடப்பாடி பழனிசாமி நீங்க மோடி பேசியிருக்காருல்ல பீகார்ல, தமிழனை வந்து பீகாரிகளை துன்புறுத்துனா, திமுக பீகாரிகளை திமுக துன்புறுத்துனா தமிழன் துன்புறுத்துறான்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி ஏன் எதுக்கு மாற்ற, ஏன் அறிக்கை விட மாற்ற? இந்த அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு, பெட்டியை வாங்கி பேட்டி கொடுக்குறல, ஏன் எதுக்கு மாற்ற? அதிமுக ஏன் அறிக்கை விடல? ராயப்பட்ட அலுவலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதிமுக அறிக்கை விடுங்க முதல்ல மோடி எடுத்து. ஏன்னா கொத்தடிமை அறிக்கை விடாது. நீ தமிழன் தானே அதிமுக இருக்கீங்க, இல்ல வட இந்தியா காரணா? வட இந்திய ரத்தம் உங்களுக்கு ஓடுதா? இப்படிதான் நான் கேட்பேன். அப்புறம் அறிக்கை விடுங்க, மோடி எடுத்து, அமித்ஷா எடுத்து அறிக்கை விடுங்க. எப்படி நீங்க திமுக அப்படி பேசலாம்? தமிழர்கள் எப்படி நீங்க அப்படி கொச்சப்படுத்தி பேசலாம்? பேச வக்கு இருக்கா, துப்பு இருக்கா அதிமுக? ரொம்ப வேதனை, மனது ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. நான் அப்படி கோவமா கத்துறேன்னு நினைக்காதீங்க, மனக்குமுறை வெளிப்படுத்துறேன். இந்த அதிமுக மாதிரி துரோகியை வந்து உலகத்திலே பார்க்க முடியாது. எஸ்ஐஆர் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நான் ஆதரிச்சு நிப்பேன்னு பேசுறேன். வெக்கமா அதிமுக ஜெயக்குமாருக்கும் அதிமுக வேலைங்களுக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க உன்னை அழிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கியா, நான் ஆதரிச்சு போய் நிப்பேன் சுப்ரீம் கோர்ட்ல, என்ன அர்த்தம் அது? திமுக அந்த மாதிரி என்னைக்காவது வரலாற்றுல பண்ணியிருக்கா? என்னைக்காவது வரலாற்றுல திமுக தமிழ்நாடு துரோகம் பண்ணிருக்கா? திமுக கூட்டணி கட்சிகள் துரோகம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு. விசிகா தோழர் திருமாவளவன் பண்ணிருக்காரா துரோகம்? தோழர் திருமாவளவன் விசிகா சொல்றாங்க பலமுறை அதிமுக, நீங்க வந்து பாஜகவோட போகாதீங்க, உங்களை காவு கொடுத்துருவாங்க. பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே மாத்தி விட்டுறாதீங்க தமிழ்நாடு அரசியல் களத்தை. ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் இருக்கணும்னு தோழர் திருமாவளவன் பலமுறை சொல்லிட்டு இருக்காரு. அது நீங்க எப்படி பேசுறது? அதிமுக நீ எதுக்கு இதுல தலையிறன்னு பேசுறது தோழர் திருமாவளவன்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியும் திமுகவும் விசிகாவும் தோழர் திருமாவளவனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தான் தமிழ்நாடு தாங்கி நிற்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளும் சிபிஐயும் சிபிஎம்மும். இன்னைக்கு திமுகவும் இந்தியா கூட்டணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் என்ன நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் வித்துட்டு போயிருப்பாங்க. இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொத்தரமை, எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் வந்து அடுத்துக்கு அதிமுக பொதுச்செயலாளர் வரணும், மகன் வந்து முதலமைச்சர் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி சம்பந்திக்கு வந்து டெண்டர் கிடைக்கணும், பல கோடி நீங்க சம்பாதிக்கணும். எடப்பாடி பழனிசாமி தான் குடும்பத்துக்காக, தான் மகனுக்காக, தான் சம்பந்திக்காக அதிமுகவை அழிச்சிட்ட, அடமானம் வச்சுட்ட. பிஜேபி கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் அமித்ஷா மோடிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டே கொண்டு போய் அடமானம் வைக்க நீ துடிக்கிற எடப்பாடி பழனிசாமி. உடனே நாங்க வீழ்த்துவோம், அதிமுக கொத்தடிமே வீழ்த்துவோம். இந்த ஆர்பி உதயகுமார் மதுரை கொண்டு தெரியுது, அது உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு, கண்டமா ஏதோ ஒரு சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி என்ன 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 சொல்லுது சொன்னீங்களே உதயகுமார் என்ன சொன்னாரு? சேவைக்கான நோபல் பரிசு எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும், துரோகத்துக்கான நோபல் பரிசு வேணா வாங்கி தரோம், பரிந்துரை பண்ணுவோம் நோபல் கமிட்டி கிட்ட. மற்றபடி சேவைக்கெல்லாம் ஒரு மயிறு வந்து கிடைக்காது. இந்த அளவுக்கு பேசாதீங்க. இல்ல என்ன தோழர் புரியல? இந்த அளவுக்கு பேச மயிறு அப்படின்னா சொல்லலாமா? இல்ல தோழர், நான் என்ன சொல்றேன்னா மயிறுன்றது வந்து முடிதான், புரியுதா உங்களுக்கு? முடி வளர்ந்தாலும் அது சிகை அழகா இருந்தாலும் யாருக்கு அது பிரோசனம் கிடையாது. அது மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்களோட அரசியலோ இவர்களுடைய செயல்பாடுகளோ தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் பிரோசனம் கிடையாது. நான் அப்படி பேசுறது தப்பா நினைக்காது. இதுதான் எனக்கு வந்து மன வேதனை, குமுறல். எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு அதிமுக வந்து எப்படி இருந்த ஒரு கட்சி, அதை இப்படி ஆக்கிட்டீங்களே. உங்களா மனசாட்சி இருக்கா உங்களெல்லாம் கொஞ்சமாவது? மனிதாபிமானம் உள்ள மனிதனா இருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா இப்படி பண்ணுவியா நீ? அதை யோசிச்சு பாருங்க நீங்க. எனக்கு வந்து மன வேதனையில நான் குமுறுறேன். இது வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து என்னால தாங்கிக்க முடியல. இதை நீங்க தயவுசெய்து இப்படி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்படி வார்த்தையில் வரனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து நீங்க அதிமுக அப்படி போனது என்பது மனதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ், பாஜக எல்லா சட்டமும் தமிழர் சட்டம். நாடாளுமன்றத்துல ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க கதிகலங்கி போய் தான் இருக்காங்க. கண்டிப்பா தோழர், நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் நின்று எல்லா முயற்சி எடுக்கிறாரு. பாஜக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அமித்ஷா, மோடிக்கு அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? அவர்களால, மத்திய அரசால திமுக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? வழிகாட்டுறாரு. யோசிச்சு பாருங்க. கே நேரு டார்கெட் பண்றாங்க, அதை நம்ம அடுத்து பேசுவோம். கே நேரு டார்கெட் பண்றாங்க, அமைச்சரை டார்கெட் பண்றாங்க. எல்லாம் கே நேரு சொல்லியிருக்காரு, திருவாரூர் ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காரு, எங்களை டார்கெட் பண்றாங்க, எங்களை அடிச்சு வீழ்த்த பாக்குறாங்க பாஜக, ஆர்எஸ்எஸ். கே நேரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க என்ன எங்களை அடிச்சு வீழ்த்தினாலும் நாங்க களத்துல நிப்போம் உறுதியான்னு சொல்லி நிக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு யார் பாதுகாக்கிறா? திமுக அமைச்சரும் திமுகவும் தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். யோசிச்சு பாருங்க. நீங்க எடப்பாடி எல்லாம் இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தா அப்படியே படுத்துருவாப்ல போய். எடப்பாடிக்கு அவ்வளவு தூரம் போகல, ஒரு ஏட்டையான இல்லைங்க. அதுதான் நான் சொல்றேன் தோழர், எவ்வளவு வேதனையா தெரியுமா நீங்க? உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து தமிழரா இருக்கிறீங்க, தமிழ் சமூகத்துல பிறந்தவர், நீங்க தமிழ் ரத்தம் உங்களை ஓடுது, நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே. அப்ப இது வந்து இவர்கள் துரோகிகள். துரோகிகளுக்கு மக்கள் இவர்களை தேர்தல் களத்தில் வீழ்த்துவார்கள்.